ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே இறுதி பட்டியலுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அந்த இறுதி பட்டியல் இது வரைக்குமே வரலை. இந்த நிலையில் தான் ரேஷன் கடை தேர்வாளர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் சோகத்துடன் நிறைய சந்தேகங்களோடு இருக்காங்க. இந்த மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ரிசல்ட் இன்றைக்கி அப்டேட் ஆகும். இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் அனைத்து ரேஷன் கடை தேர்வாளர்களுக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைக்கப்பெற்றிருக்கு. சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குது. அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரிசல்ட் அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கூட்டுத்துறை அமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார் இல்லையா, விரைவில் ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தான் இன்றைக்கி பிப்ரவரி 24 இந்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வெளியாகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் முதல் முறையாக அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கன்ஃபார்மாக என்றைக்கு ரிசல்ட்டு அப்டேட் ஆகுமா, இல்லை ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதமாச்சு ரிசல்ட்டு வருமா வராதா அப்படின்ற நிறைய பேர் நிறைய சந்தேகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே நம்மளுக்கு டிசம்பர் மாதமே ரிசல்ட் கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு கொடுக்கவே இல்லை. இப்போ ஜனவரி முடிந்தது, பிப்ரவரியும் முடிய போகுது. இன்னும் 4 நாட்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகுமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பெரிய கேள்வியாகவே இருந்திருக்கக்கூடிய நிலையில் தான் கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர்கள் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா முக்கிய தகவல்களாக கொடுத்துருக்காரு. நம்மளும் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கால் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி தகவலெல்லாம் கொடுத்துருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கன்ஃபார்மாக ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலுமே நிறைய பேர் இந்த ரிசல்ட்டு வராது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க. இந்த ரிசல்ட்டு வருமா வராதா, என்ன டேட்டில் அப்டேட் கொடுப்பாங்க, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் போயிட்டு இருக்குது, உண்மையான நிலவரம் என்ன, இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு எப்படி இருந்தது, எந்த மார்க்கின் அடிப்படையில் அனைவருமே வழங்கியிருக்காங்க, இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதை மூலமாக அப்டேட் ஆக போகுது, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்க, பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலமாக வருமா, இது மாதிரியெல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இதில் நிறைய பணப்பட்டுப்பாடுகள்லாம் முடிந்திருக்கு. நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் கேட்டு இருக்காங்க. இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே ஒரு ரிசல்ட்டு ரொம்ப மாத காலங்களாகவே 2 மாத காலங்களாகவே வெயிட் பண்ணியிருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு தான். இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே நாங்கள் டிசம்பர் மாதம் 27 கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் டிலேன்னு பார்த்தோன்னா இந்த பொங்கல் பரிசு பண்டிகையின் காரணமாக பரிசு பொருட்களை வழங்கினாங்க இல்லையா, இதன் காரணமாக தான் எங்களுக்கு டிலே ஆச்சு அப்படின்ற மாதிரி கூட்டுத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் செய்தியாளர்களை சந்திக்கும் போது பேசியிருந்தார். இதனால் தான் ஒரு நிறைய ஒர்க் இருந்த காரணத்தினால எங்களால் ரிசல்ட் அப்டேட் கொடுக்க முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த நிலையை தான் பார்த்தீங்கன்னா டேஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த டேட்டில் கன்ஃபார்மாக திங்கட்கிழமையிலேருந்தே சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு பப்ளிசிட்டி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாக இருக்குது. அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த ரேஷன் கடையுடைய விலையை பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இதில் உண்மையான நேர்மையாக தான் நடக்குதா, இல்லை நிறைய பணப்படப்பாடுகளாக நடக்குது, இது மாதிரி நம்மளுக்கெல்லாம் நம்பியிருந்த ரிசல்ட்லாம் வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா 95% வச்சுருந்தாலே போதும், கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். இருந்தாலும் நிறைய பணப்படப்பாடுகள் நடத்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா இதெல்லாம்
50% தான் உண்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இருந்தாலுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பணப்பட்டுப்பாடுகள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, கன்ஃபார்மா 50% வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட் பொறுத்தளவுக்கு இறுதி பட்டியல் அப்டேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ரேஷன் கார்டுடைய வேலையில் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடந்திருக்கு? எதன் அடிப்படையில் அனைவருமே வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. நேர்முக தேர்வு மூலமாக உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வியின் அடிப்படையில் அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும் 10th 12th எவ்வளோ மார்க் வந்து வச்சுருக்கீங்க, அவங்க எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. 2மே மெரிட் லிஸ்ட் படி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து நடந்திருக்கு. இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே செலக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களா? அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையிலும் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரியும் தகவல் வந்து வெளியே இருக்குது. எல்லாம் அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு இன்றைக்கி வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் ஜியோ உத்தர சில மாவட்டங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. எல்லாம் மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வெளியாக இருக்குது. ஆளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டுடைய வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே சில சென்னை மாவட்டத்துக்குலாம் நேர்காணலே நடக்கலை. அந்த நேர்காணலாம் எப்போ நடத்தப்படும்? அந்த நேர்காணலை பொறுத்தளவுக்கு நடத்துவாங்களா? இல்லையா? எப்போ தான் நடத்துவாங்க? அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, நேர்காணலை பொறுத்தளவுக்கு மார்ச் 1ஆம் தேதியிலேருந்தே நாங்கள் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் 4 நாட்கள் இருக்குது. இதுக்குள்ளேயே கன்ஃபார்மாக ஏதாச்சும் ஒரு மாவட்டங்களுக்கு ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா, இன்று சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குது. அனைவரையுமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் இந்த ரிசல்ட்டு கூடிய விரைவில் அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதன் மூலமாக அப்டேட் ஆகும், எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே 38 மாவட்டத்துக்குமே லிங்க் இருக்குது. நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்னு டேரெக்டாகவே டச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வெப்சைட் பேஜுக்கு போயிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதை இன்டர்வியூ ஆல் டிக்கெட்னு இருக்கு இல்லையா? இதே மாதிரி தான் ஷோ ஆகும் ரிசல்ட்டு பிடிஎஃப் அப்படின்னு. அதை டச் பண்ணிங்க அப்படின்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். அதில் நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, நம்மளுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்து நம்ம செலக்ட் ஆகிருக்குமா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் ரிசல்ட்டு அப்டேட் ஆகும். இருந்தாலும் நிறைய பேர் செலக்ட் ஆகிட்டீங்க. அடுத்தது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து அவங்களுக்கு போஸ்ட் மூலமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வரும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அனைவருமே எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்டு என்னைக்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.